வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதாவது உலகத்தில் தங்கம் எப்படி உருவாச்சு, தங்கம் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையில் எப்படி விளையாடுது, தங்கத்தோட விலை உயர்வுக்கு என்ன காரணம், தங்கத்தை எப்படி எல்லாம் யார் யாரெல்லாம் கையகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க, இனி இந்த தங்கம் உருவாகுமா அல்லது இந்த தங்கத்தோட முடிவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி பல பல வாரங்களாக தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆரம்பத்தில் சுருக்கமாக உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்கிறேன். தங்க விலை இப்போதைக்கு இறக்க முகத்தில் தான் இருக்குது, இன்னும் இறங்கும். இறங்க இறங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுங்கள் தேவை இருந்தால். இல்லைன்னா தங்கம் நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு ஒன்றுன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கான ஆசையோ தேவையோ இருந்தால் மட்டும் செய்யுங்க. மற்றபடி தங்கம் வாங்குங்கன்னு யாரையும் நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா தங்கம் ஒரு ஆடம்பர பொருள் தான். அத்தியாவசிய தேவைகளுக்காக வேணால் அதை பயன்படுத்துறதுக்கு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அது உருவான கதைகள் என்னங்கிறத உலக வரலாற்றில் தெளிவாக சொல்லப்படலை. தங்க பூமியில் உற்பத்தியான ஒரு பொருள் கிடையாது, அது விண்ணுலகத்தில் உற்பத்தியான ஒரு பொருள் தங்கம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இது என்னோட கணிப்பு தான், வரலாற்று பூர்வமாகவோ ஆராய்ச்சி பூர்வமும் நிரூபிக்கப்படலை. நமக்கு தெரியக்கூடிய சூரியன் இருக்கு இல்லைங்களா, சூரிய பிழம்பு இருக்குது. சூரிய பிழம்பு தங்கத்திலான பிழம்புங்கிற மாதிரி தான் சில வரலாற்று அறிஞர்கள் சொல்லுறாங்க. அதை வெளிப்படையாக அவங்களால சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, உலகத்தில் இதை பற்றி ஒரு வியாபாரம் இருக்குங்கிறதுனால சொல்கிறதில்ல. ஸோ பல 100 ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சூரிய குடும்பத்தில், அந்த சூரியனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிதைவின் காரணமாக அங்கிருந்த தங்க குழம்பு ஒரு குறிப்பிட்ட அளவு பூமியை நோக்கி விழுந்திருக்கு. அது மேபி ஒரு 1000 டன்னாக இருக்கு, 1000 லட்சம் டன்னாக இருக்கலாம், அல்லது 1 கோடி டன்னாக இருக்கலாம். சொல்ல முடியாது எவ்வளோ இருக்குங்கிறத யாராலையும் தெளிவாக சொல்ல முடியாது. பட் அங்கங்கே ஒவ்வொரு நாட்டில் உள்ள சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இவ்வளோ இருக்கலாம் இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது. யாருக்கிட்டையும் தெளிவான ஒரு குறிப்பு கிடையாது. அது விழும்போது அது மிகுந்த அதிக வெப்பநிலையில் இருந்ததால், ஹை டெம்பரேச்சர் இருந்ததால், அது பூமியில் விழுந்த இடங்களில் எங்கெங்கே விழுந்துச்சோ அந்த இடத்துல பூமியில் இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலையை பொறுத்து பூமி கீழே போயிடுச்சு. சில இது பூமி மேலேயே அது படிவங்களாகவும் கற்களாகவும் தகடுகளாகவும் அப்படி கிடந்துச்சு. அதை பற்றின மக்களுக்கு விழிப்புணர்வே கிடையாது. அந்த காலங்களில் வாழ்ந்த எந்த மக்களுக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வே கிடையாது. அதனால் அதை மக்கள் அப்போதைக்கு ஒரு சாதாரண ஒரு மெட்டலை விட கேவலமான ஒரு விஷயமாக தான் பயன்படுத்தினாங்க. சுதந்திரம் சொல்லப்போனால் அந்த கல் எடுத்து போட்டு அதில் உட்காந்துக்கிறது, அதை எடுத்து ஒரு சின்ன படுக்கை மாதிரி செஞ்சு அதில் படுத்துக்கிறது, வீட்டுக்கு ஏறுறதுக்கு ஸ்டெப்பு வச்சுக்கிறது, இந்த மாதிரி தான் மக்கள் ஒரு காலத்தில் தங்கத்தை பயன்படுத்திக்கிறாங்க. உங்களால் சொன்னால் நம்ப முடியாது, இப்படி தான் பயன்படுத்தினாங்க. இதுக்கு வரலாற்று ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும். ஸோ அப்படி பயன்படுத்தப்பட்ட தங்கத்தை ஏன் இவ்வளோ விலை மதிப்பு உள்ளதாக மாறிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தங்கம் மேலிருந்து கீழே விழுந்த, இந்த சூரிய குடும்பத்திலேருந்து கீழே விழுந்த தங்கம் பாருங்கள், அதுதான் விதியின் செயலா இயற்கையின் செயலான்னு சொல்லவில்லை. ஐரோப்பிய கண்டத்தை தவிர்த்து அமெரிக்க கண்டத்திலையும் ஆசியா கண்டத்திலையும் தான் அதிகமாக அது விழுந்தது. பாக்கி உள்ள கண்டத்திலையும் சிதறல்கள் கொஞ்சம் கொஞ்சம் விழுந்திருக்கலாம். அதனால் ஆப்பிரிக்க கண்டத்தில் விழுந்தது பூமிக்கு கீழே போயிடுது. அதனால தான் அங்கே தங்க சுரங்கங்கள் இருக்குது. அமெரிக்காவிலும் சில பகுதியில் விழுந்து பூமிக்கு கீழே போயிடுச்சு, மேலே கிடந்துருச்சு. மேலே கிடந்ததுக்கான ஆதாரத்தை நான் பின்னாடி உங்களுக்கு வரேன். நான் இந்தியாவிலும் மேலே கிடந்துருச்சு. இந்தியாவில் அதிகப்படியான தங்கங்கள் விழுந்திருக்கு. அந்த தங்கங்கள் விழும்போது தான் இந்திய மக்கள் தங்கத்தை ஒரு கல் மாதிரி தான் பயன்படுத்தினாங்க. அவங்களுக்கு தங்கத்தோட அருமை எதுவும் தெரியாது. சில அளவே தங்கம் கிடைச்சதுனால ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய ராணி அந்த தங்கத்தை எடுத்து அவங்க அப்போ உள்ள சில அந்த ஆசாரிகள், தங்க செய்யக்கூடிய ஆசாரிகள் நிறைய இருக்கிறாங்க, பிளாக் ஸ்மித் சொல்லுவாங்க. அவங்கள வச்சு அதை என்னன்னு அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஒரு எல்லோ மெட்டலாக இருக்கு, இந்த மெட்டல் ஏதோ ஒரு அதிசயம் இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா அது இப்போ காணப்பட்ட அந்த காலத்தில் இந்த மெட்டலுக்கான வேல்யூ யாருக்கும் தெரியல. அந்த அம்மா அதை எடுத்து செக் பண்ணும்போது அதை தகடாக நீட்ட முடியுது, கம்பியாக நீட்ட முடியுது, பளபளன்னு மின்னுது. ஸோ பல குணாதிசயங்களை பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தான் முதல்ல அது நகையை ஆபரணங்களாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செஞ்சு அந்த அரச குடும்பத்தோடு மட்டும்தான் அதை போடுறாங்க. போடும்போது அவங்களுக்கு போய் அதிசயமாக தெரியுது, உண்மையிலே அந்த காலகட்டங்களில் இங்கே கடல் கடந்து வணிகம் செய்தவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். ஸோ அந்த மாதிரி கடல் கடந்து போனவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்திய ராஜாக்கள் பல நாடுகளில் கடந்து போய் சண்டை போட்டு தங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. தங்கத்தை அவங்க ஒரு கல்லை தான் வச்சிருக்கிறாங்க, தங்கன்னு தெரியாது. பட் ஆனால் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய வேறு வேறு செல்வங்கள் செழிப்புகள் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆடுகள், மாடுகள், பன்னிகள், இதுதான் செல்வ செழிப்பான விஷயமா இருந்துச்சு. தங்கம் கிடையாது. அதையெல்லாம் கொள்ளையடிக்கிறது, அது கொண்டு வரது தான். அங்கே உள்ள உணவுப் பொருள்கள் இதுதான் கொள்ளையடிப்பாங்க. தங்கம் கலந்த கூட போட்டு இதுதான் கொள்ளையடிச்சு வருவாங்க பல பல ராஜாக்கள். அதுதான் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்போ பணங்கிற ஒரு விஷயம் அங்கே இல்லை. தங்க பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சது என்னென்னா
ஐரோப்பியர்கள் வந்து அடுத்தடுத்த நாடுகளுக்கு போகும்போதும், நம்ம நாட்டிலேருந்து நம்ம ராஜாக்கள் படையெடுத்து அடுத்த நாடுகளுக்கு போகும்போதும், இங்க பாரசீகங்கள் இங்க உள்ள வரும்போது தான், இது தங்கத்துக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கிறது தெரிய வருது. ஆரியர்கள் படையெடுத்து வரும்போது, இது வந்து ஒரு விலை உயர்ந்த மெட்டல்னு பார்க்குறாங்க ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வரும்போது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பொதுமக்கள் இருக்கக்கூடிய இந்த தங்க கற்களை வந்து எப்படியாவது அவங்க கொண்டு வரும்போது, மன்னர்கள் பயன்படுத்தி இந்த கற்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கற்களை குடுக்குறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஆடு தரேன், மாடு தரேன், கோழி தரேன், பன்னி தரேன்னு குடுத்துட்டு, அந்த கற்களை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அரசு கஜானாவுல சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அத அரசு கஜானாவுல வைக்க இடம் இல்ல. அப்படி வச்சா திரும்ப கொண்டு போயிருவாங்களோ, திரும்ப கொண்டு போயிட்டு மாடு வாங்குவாங்க பயந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அத சாமி மாரி சிலையா செஞ்சு, அத கோயில்னு சொல்லி, கோயிலுக்குள்ள வச்சு, இந்த மக்களை வந்து பிரார்த்தனை பண்றதுக்கான ஒரு வழிமுறை கொண்டு வந்தாங்க. இங்க உள்ள இந்து தெய்வங்களை வழிபடுறதுக்கு. அப்படி ஒரு சூழல் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த யாரும் திருட மாட்டாங்கங்கிற ஒரு அச்சம். இப்போ உள்ள காலகட்டங்கள்ல எப்படி பார்த்தாலும் திருடுவாங்க. ஏன்னா திருடத்துக்கு பிறந்தவர்கள் மாதிரி திருடு இப்போ உள்ள அரசியல்வாதிகள். அன்றைய மக்கள் ஓரளவு விசுவாசங்களும், கொஞ்சம் மிகுந்த பண்பும், பாசமும், பயமும் நிறைந்த மக்களா இருந்தாங்க. ஸோ அதனால அவர்கள் வந்து இந்த திருட்டு பழக்கங்கள் மிக குறைவாகவே இருந்துச்சு வந்து. யாராவது சொன்னா தான் செய்வாங்களே ஒழிஞ்சு, அவங்க தேவைக்காக திருட மாட்டாங்க. தேவைக்காக உழைச்சு தான் ஒரு பொருள் வாங்கிப்பாங்க. இந்தியர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ரொம்ப விசுவாசத்துக்கான நேர்மைக்கும் பேர் போன நாடு தான் இந்திய நாடுகள். இன்னைக்கு ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம்னா, எப்போதுமே ஒரு சுழற்சியில வந்து நேர்மையா இருந்தவன் தான் மோசமானவனா மாறுவான். அதனால இந்திய மக்கள் வந்து இப்போ அப்படி மாறிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இந்த காலகட்டத்துக்கு காரணம் ஏதோ யாரோ செய்த சதி வேலை. அத பின்னாடி நம்ம பேசுவோம். பொருளாதார ரீதியான இந்தியா மக்கள்ல வந்துட்டு தங்கம் கொட்டி கிடந்துச்சு. ஸோ இந்தியாவுக்குள்ள நிறைய தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஒவ்வொரு மன்னர்களும் இந்தியாவை நோக்கி படையெடுத்தது வந்து இந்திய மக்களை கொல்றதோ, இந்தியாவை வந்து ஆளணுமோங்கிற ஆசையிலலாம் வரல வந்து. இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் வந்தாங்க. உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்சு வரலாறுல எழுதி வச்சது கஜினி முகமது. எப்போதுமே நம்ம வரலாறுல வந்து நமக்கு பிடிக்காதவங்க பத்தி எல்லாம் எழுதி வைப்பாங்க வந்து. நமக்கு பிடிச்சவங்க வந்து நம்மள திருடினாங்க வந்து. அதை நம்ம எழுதி வைக்கல. அந்த வரலாறு நீங்க படிச்சா தெரிய வரும். இப்படி பல பேர் திருடி ஆண்டாண்டு காலமா திருடி இங்க இருந்த செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஐரோப்பா நோக்கி போயிட்டே இருக்கு. அதுல இன்னும் சொல்ல போனா குப்தர் காலத்துலலாம் அந்த தங்க காசுகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க வெளிநாட்டுல வந்து வியாபாரமே பண்ணிக்கிறாங்க. தங்க காசுகள் எடுத்துட்டு வந்துட்டு தங்கத்தை கொடுத்து வேற ஏதாவது பொருளை வாங்கிக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள நம்ம ராஜாக்கள்லாம் வந்து தங்கத்தை கொண்டு போயிட்டு ஐரோப்பாவில் கொடுத்துட்டு அங்கே உள்ள சில அந்த மாடர்ன் கார்களையும் அப்போ உள்ள சில பொருள்களையும் வாங்கிட்டு வருவாங்க வந்து. இந்தியாவுக்குள்ள வந்த ஐரோப்பியர்கள் வந்து காலப்போக்கில் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே நிறைய தங்கம் தெரிஞ்சுக்கிட்டு இந்திய மக்கள்ல வந்து வேற ஒரு நோக்கத்தை நாங்கள் உங்களை அடிமைப்படுத்துகிறோம், இங்கே நாங்கள் உள்ள வரி வாங்குறோம், அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒன்று அவங்களுக்கு வந்து அது வந்து பெரிய விஷயமே இல்லை. அது சும்மா அங்கே இருக்கிற வந்தக்கூடிய அந்த அல்ப பசங்க செஞ்ச வேலை வந்து உண்மையிலே அங்கே அந்த ராணி இந்தியாவுக்கு அவங்களை அனுப்பிச்சது கிழக்கிந்திய கம்பெனி நோக்கம் என்னன்னா இந்தியாவில் இருக்கிற தங்கத்தை மொத்தமும் திருடணுங்கிறது தான். அதை அவங்க செஞ்சு முடிச்ச உடனே இந்தியா விட்டு அவங்க போயிட்டாங்க வந்து. இதுக்கு அவங்க பயன்படுத்தப்பட்ட இங்கே இந்தியாவில் உள்ள ஆட்கள் யாருங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவங்க இன்னமும் அந்த தங்கத்தை எடுத்துட்டு தங்கத்தை கொடுத்து வாங்கக்கூடிய நோட்டில் அவங்க முத்திரைகள்லாம் அவங்க இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு முத்திரை கொண்டு வந்து அவங்க வச்சுக்கிட்டாங்க வந்து. தன்னோட சுயநலத்துக்காகவும் இந்திய மக்களை இறை கொடுத்த தலைவர்கள் நிறையா இருக்காங்க இந்தியாவில். இந்த பிரிட்டிஷ்காரங்க இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருந்த நகைகள் ப்ளஸ் வீட்டில் இருந்த நகைகள் அரசர்கள்ட்ட இருந்த நகைகள் மன்னர்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டு இனி இந்தியாவில் தங்கம் இல்லை அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்தியா விட்டு அவங்க வெளியே போகிறாங்க. ஸோ இப்படி தான் இந்த தங்கம் வந்து இந்தியா விட்டு ஐரோப்பா நாடுகளுக்கு கடந்து போனது. இதே தங்கம் வேறு பகுதியில் இல்லையா, அதை அவங்க திருடலையா, எப்படி திருடினாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதையும் அவங்க திருடினாங்க. எப்படி திருடினாங்கிறத அடுத்த 2வது பகுதியில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி திருடப்பட்டு கொண்டு போய் இருக்கக்கூடிய இந்த பணக்காரர்கள் இருக்கக்கூடிய தங்க நகையோட விலை வந்துட்டு இப்போ சின்ன ஒரு ஏற்றத்தில் குறுகிய நேர ஏற்றத்தில் வந்திருக்கு. இது இப்போ எது வரைக்கும் போகும்னா இப்போதைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் டாலர் வந்து 4128 அப்படிங்கிறத ஒரு அவுன்ஸ் தங்கம் 28.35 சம்திங் கிராம் வரும்னு நினைக்கிறேன். அதோட விலை வந்து $4128 இப்போதைக்கு இருக்கு. ஸோ இது $3900 வரைக்கும் வந்துருச்சு. நீங்கள் வந்தப்போ நீங்கள் யாரும் வாங்கியிருக்க மாட்டீங்க. எப்பெல்லாம் தங்கம் விலை குறையுதோ நீங்கள் ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கையப்படுத்துங்க. அதாவது இன்னும் இந்த ஸ்டோரியை சொல்ல இப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஏமாத்தாங்க முன்னோர்கள் நினச்சி நீங்கள் உங்களை நீங்களே திட்டிக்குவீங்க அல்லது உங்களை நீங்களே இதை எடுத்து அடிச்சுக்குவீங்க. ஸோ அப்படிப்பட்ட தங்கம் இன்னைக்கு உலகத்தில் திரும்ப உற்பத்தி ஆகாது, யாரால் உற்பத்தி பண்ண முடியாது. இருக்கிற தங்கம் தான் அதுதான் திரும்ப ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்கும். இந்த தங்கத்தை வச்சு தான் உங்களுடைய மொத்த பணத்தையுமே அவங்க சுரண்டுவாங்க. ஸோ அதனால் தங்க முதலீடுங்கிறது தேவையா தேவையில்லையாங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. எல்லா முதலீடுகளுமே வந்து லாபம் வரும்போது எடுக்கணும். நான் அது விலை குறையும் போது வாங்கணும். அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு சிறந்த முதலீடாக இருக்கணும். இல்லை நான் விற்க மாட்டேன் ராசி பூசின்னு சொல்லி போனீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அதனுடைய முழு பலனை அனுபவிக்க முடியாது. உதாரணம் சொல்ல போனோம்னா நீங்கள் ஒரு செடி வைக்கிறீங்கன்னா செடியில் காய்க்கக்கூடிய ஒரு மாமரம் வைக்கிறீங்க. மாமரத்தில் விளையக்கூடிய மாம்பழங்களை நீங்கள் பறித்து சாப்பிடணும். அந்த மாம்பழம் பழுக்கிற நேரத்தில் அப்படி நீங்கள் பறித்து சாப்பிடலன்னா வழிபோக்கர்களும் வரவும் போகிறவங்களும் திருடர்களும் பறித்து சாப்பிடுவாங்க.
அல்லது கீழே விழுந்து மண்ணோட மண்ணி மக்காக்கிட்டு திரும்ப அது அடுத்த ஆண்டு அதே போல் பழம் பழுக்க வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் சொல்ல வரேன், இந்த லாபம் வரும்போது அதை நீங்கள் எடுக்கணும். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உலகத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ லாபத்தை விட்டுட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றும் பெருசாக ஒரு சின்ன ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. அது ஆக்சுவலாக ஒன் டேயில் வச்சு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே போயிருக்குது. நிஃப்டி ஒரு ஏற்றத்தை நோக்கி போகிற மாதிரி தெரியுது. அது ஃபர்தராக 24,500 க்ளோஸ் பண்ணி டாப்பில் போனால் தான் மேலே போகும், இல்லைனா கீழே தான் வரும். கடந்த சில வாரங்களாக வீடியோ போடல நினச்சிங்க. இதை பற்றி என்ன டெய்லி ஏறுது இறங்குதுன்னு சொல்லி நான் போகிறதில்ல. இதை பற்றிட்டு 100க்கு 90 பேர் தோக்குறாங்க, 10 பேர் தான் ஜெயிக்கிறாங்க, இந்த மாதிரி போடுறாங்க. எல்லாத்த சொன்னாலுமே நீங்கள் தோக்குறவங்க தோத்துட்டு தான் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அப்போது நம்மளால் ஜெயிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் அங்கே உள்ளே இருக்குன்னு அர்த்தம் வந்து. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். இந்த இறக்கங்களை பயன்படுத்தி எப்பப்பெல்லாம் இறங்குதோ அதில் உங்களுடைய முதலீடு நீங்கள் செய்யணும்னா நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இல்லை இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் பணத்தை வேறு வகையில் நீங்கள் சேமித்து வைக்கலாம். இல்லை அதுவும் எனக்கு தேவையில்லைன்னா உங்கள் பணத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கும் அனுபவிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் இருந்தோம்னா நான் ஏற்கனவே ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பேன், பணம் சாகிற வரைக்கும் நமக்கு வேணும். சத்தத்துக்கு அப்புறம் நமக்கு கூட வராது. ஆனாலும் சாகிற வரைக்கும் நமக்கு பணம் வேணும். ஏன்னா அந்த உலகத்தை அப்படி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்நாளில் கடைசி நாள் எதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது வரைக்கும் நீங்கள் உங்கள் பணத்தை உங்களுக்கு தேவைக்கு வச்சுக்கிங்க. இன்றைக்கி பணம் இல்லைன்னா எதையுமே உங்களுக்கு செய்ய முடியாது. ஸோ உங்கள் முதலீடை வந்து சரியான இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். சரியான லாபத்தை சம்பாதிங்க. சந்தோஷமாக வாழுங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது இதில் என்ன ஷார்ட் டைமில் சம்பாதிக்கணும், அல்லது ட்ரேடிங் பண்ணணும், அந்த மாதிரியான ஆர்வம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். புதியதாக ஒரு நண்பர்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அடிப்படை பயிற்சி நான் கொடுக்க முடியும். டீப் லெவல் பயிற்சிங்கிறது வேறு, அது வேறு மாதிரி போகும். அதை நான் இப்போதைக்கு அதை நான் கொடுக்கல. அது நம்ம குரூப்லேயும் யாரும் கொடுக்கல. வந்து உங்களுக்கு தேவைன்னா நான் அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் அது பெய்டு கோர்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கங்க. அடிப்படை கோர்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். குறைந்தபட்சம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னால் சொல்ல முடியும். அதை செஞ்சு தரேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். இதுபோல் இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து ஒரு 10 பகுதிகளை போலன்னு நினைக்கிறேன். இன்னும் டீப் லெவல் அதை ஆராய்ச்சி பண்ணவங்க பேர்லாம் கிடச்சா ஒரு இடத்துல நான் போடுவேன். பட் எனக்கு அவ்வளோ டீப்பாக போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஓரளவு அவுட்லைனே தெரிஞ்சுக்கிங்க. அந்த கோல்டு தேவையா, தேவையில்லையா, கோல்டோட நோக்கம் என்ன, கோல்டு ஏன் வந்துச்சுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த எபிசோடை இதோட நம்ம முடிச்சுப்போம். அடுத்த எபிசோடை மீண்டும் ஒரு நாளையோ அல்லது அடுத்த வாரமோ நம்ம மீண்டும் போடுவோம். அத்தியாயம் 2ல் கோல்டின் அடுத்த கட்டத்தில் எப்படி அடுத்த கண்டங்களில் கோல்டு எப்படி வந்துச்சு, அந்த கோல்டு எப்படி இவங்க வந்து ஆதிக்க சக்தி திருடினாங்கங்கிறத வந்து அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு என்னோட நன்றிகள். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிச்ச வீடியோ பாருங்கள். இன்னமும் நம்ம நாட்டில் நிறைய பணக்காரர்கள் வந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. வந்து அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சைன்னு தான் சொல்லணும். வந்து எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் அந்த பிச்சைக்கார புத்தி போகலைங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக வேணா இருக்குது. அதனால் நீங்கள் லைக் பண்ணுறதும் பண்ணாததும், ஷேர் பண்ணுறதும் பண்ணாததும் இதெல்லாம் கட்டாயம் கிடையாது. பிடிச்சிருந்தா பாருங்கள், ஜஸ்ட் லைக் தட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.